சென்னை செங்கல்பட்டில் உள்ள ஆட்டோ ஓட்டுநர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, மீட்டர் கட்டணத்தை உயர்த்த வேண்டும், இதை வலியுறுத்தி நாங்கள் ஸ்ட்ரைக் செய்ய போகிறோம் 19ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பொதுமக்கள் எப்படி பார்க்கிறார்கள்? இன்னொரு பக்கம் ஓலா, ஊபர் என்ற செயலியை பொதுமக்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். அந்த டிரைவர்கள் குறித்தும் பொதுமக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று பொதுமக்களிடம் கேட்டபோது அவர்கள் கூறிய பதில்கள் உங்கள் பார்வைக்கு. பேரம் பேசி சில டைம் போகிறது தான் ஈஸியாக இருக்குது. டக்குன்னு நம்ம போகும்போது ஆட்டோக்கு, ஓலா, ஊபருக்கு வெயிட் பண்ணுறதோட இது ஈஸியாக இருக்குது, பேசிட்டு போகிறது. அவங்களுக்கும் நியாயமாக இருக்கணும், நம்மளுக்கும் நியாயமாக இருந்தால் கரெக்டாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஆமாம், பெட்ரோல் டீசல் எல்லாம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ அவங்களோட கன்வீனியன்ட் அவங்க இடத்துல இருந்து யோசிக்கும் போது அது அவங்க பண்ணுறது சரியாக தோணும். அவங்க அதிகப்படுத்தி கேட்குறதுங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் அது நியாயமாக இருந்தால் அது அரசாங்கமும் அவங்களும் பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க முடிவு பண்ணிக்கிற வேண்டியதுதான். அதில் மக்கள் எந்த குறையும் சொல்ல போகிறது இல்லை. மக்கள் குறையாக நாங்கள் பார்க்குறது என்னென்னா, பக்கத்து நாடு கேரளாவில் பார்த்தீங்கன்னா மினிமம் சார்ஜ் என்னன்னு நமக்கு தெரியுது, ஆனால் ரீசனபிளாக இருக்குது அந்த ரேட்டு. அதிகபட்சமாகவே உங்களுக்கு 150 ரூபாய்க்கு மேலே நான் பார்க்கல. இங்கே மினிமம் சார்ஜ்னு இதுவரையும் நம்ம கேட்கல. இங்கே ஒரு இடத்துக்கு போகிறோம்னா குறைஞ்சபட்சம் 50 ரூபா கேட்குறாங்க. இப்போ நான் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறது வந்து, சென்னை தம்புச்சேரி ஸ்ட்ரீட்லேருந்து பீச் ஸ்டேஷனுக்கு வரணும்னா 100 ரூபா கேட்குறாங்க. கிலோமீட்டர் பார்த்தா 1 கிலோமீட்டர் கூட இருக்காது. இந்த மாதிரி அவங்க அதிகமாக கேட்கும் பொழுது அவங்க மினிமம் சார்ஜ் கேட்டு கவர்மெண்ட் நிர்பந்திக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அநியாயமாக கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்குறது தப்பு தான். ஸோ இந்த கட்டணம் ஏன்னா இப்போ பெட்ரோல் விலை, அடுத்த விலைவாசி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆட்டோ ஓட்டுநர்கள் கொஞ்சம் அவங்களுக்கு தேவையான ஊதியம் கிடைச்சா அவங்க போராட்டம்லாம் பண்ண மாட்டாங்க. இன்னும் பொதுமக்கள் நிறைய கருத்துக்களை முன் வச்சுருக்காங்க. பல பேர் மீட்டரே போடுறது கிடையாது, மீட்டர் கட்டணத்தை உயர்த்தி கேட்குறீங்க, அப்படி உயர்த்தி கொடுத்தா மீட்டரை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவீங்களா என்ற கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள். இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க, என்னதான் ஓலா, ஊபர் பயன்படுத்தினாலும் அந்த டிரைவர்கள்லாம் மேலே எவ்வளோ கொடுப்பீங்க, 30 ரூபா கொடுப்பீங்களா, 50 ரூபா கொடுப்பீங்களா, ரவுண்டாக கொடுத்துருங்க, 450 ரூபா வச்சுன்னா 500 ரூபாவை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவர்களும் பேரம் தான் பேசுகிறார்கள். அரசு நிச்சயம் தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண வேண்டும். ஏன்னா பாமர மக்கள் சவாரி செய்யக்கூடிய வாகனமாக ஆட்டோ அமைந்திருக்கும் காரணத்தினால் அந்த கோரிக்கையை வைக்கிறோம் என்று செய்தியாளர்களிடம் பொதுமக்கள் கூறினார்கள். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை and ஸ்ரீபெரும்புதூர்.